சென்று தரிசிக்க முன்பாக எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று கேட்போம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம். Give us the experience of the most holy place, Lord. We just don't want to satisfy with outer court experience. அந்த வெளிப்பிராரமான அனுபவத்திலே நாங்கள் திருப்தி அடையவில்லை ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பீராக. நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் தேவனுடைய சரத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று சொல்லி கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஹல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. ஆருவியே இவ்வேளையில் ஆடியாதைக்கும் மாறிரோ. ஆருவியே இவ்வேளையில் ஆடியாதைக்கும் மாறிரோ. ரஸ்கின் அவர்கள் தேவன் நம்ம இந்த ஆராதனைக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய், ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்து தரும்படியாக ரஸ்கின் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் அவரோடு இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தனிப்பட்ட விதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக சகோதரர் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஒரு பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அநேகம் பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை அடியார்களாகிய எங்களுக்கு நீங்க வேறு பிரித்தது நிமித்தம் கொடுத்திருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஒரு நல்ல திருச்சபை எங்களுக்கு கொடுத்து அதில் நல்ல தலைவர்களையும் கர்த்தாவே நல்ல ஒரு பரிசுத்த கூட்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தாவே வெறுமையாக்கி உம்முடைய கைகளில் நாங்கள் தருகிறோம் தகப்பனே. நாங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது என்பதை உணர்ந்து தகப்பனே எங்களை முற்றிலும் வெறுமையாக்கி, பிதாவே நீர் ஒரு குயவனாயிருந்து எங்களை வனையும் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் நிறைந்திருப்பதாக தகப்பனே. எங்களுடைய கர்த்தாவே மாய்மாலங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் ஆலயத்திற்கு புறம்பே நாங்கள் கழற்றி வைத்தவர்களாய் உன்னதமான தேவனை பரிசுத்தமாய் தரிசிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. வந்த வண்ணமல்ல தகப்பனே, நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது ஒரு மாற்றத்தோடு கூட எங்கள் பிதாவை எங்கள் கர்த்தாவே உடலிலும் உள்ளத்திலும் தரித்தவர்களாய் ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கர்த்தாவே பெற்றவர்களாய் பரிசுத்த நிறைவோடு கூட திரும்பி செல்ல தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை கர்த்தாவே உமக்கு பிரியமுள்ள ஒரு சுகந்த வாசனையாய் நீர் நுகரும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இங்கு வரக்கூடிய செய்திகள், நாங்கள் தியானிக்கக்கூடிய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய் நாங்கள்
நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமென். இதற்கு விரோதமாய் கர்த்தாவே எந்த விதமான சத்ருவானவனுடைய கர்த்தாவே போராட்டங்களும் அதை தடை செய்து விடாதபடி, அதற்கு நாங்கள் கர்த்தாவே ஒரு ஊன்றுகோலாய் இருந்து விடாதபடி எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒருவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லாம் வல்ல பிதாவிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அன்புள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாம் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை ஆராதிக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்திலே நாம் கூடி வருகிற போதெல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை நாம் உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்று பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவார் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசினிதனிலே நேசவனாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணதி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியின் உயிரை தானே ஈந்தவரா, இன்னும் தேவியம் கருணை நிலை வர உண்டு இதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பனாய் சேர்ந்தால் அடித்துணை காப்பான் ஆசை கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பிடித்துக் கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராமே சரிடம் நீயும் அன்பனாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பான் ஆசை கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவார் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைகள் என் மனமே. தம்முடைய துன்பத்திலே இன்பத்திலே உயர்விலே தாழ்விலே வெற்றியிலே தோல்வியிலே நம் தேவன் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் மாறாத தேவன், அவர் மறவாத பாத்திரர், நம்மோடு எப்போதும் இருக்கிறவர். மாறாத தேவன், மறவாத பாத்திரர், கிருபையால் என்னை நீர் தாங்கிடுவேர் என்று சொல்லி அறிக்கை செய்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மாறாத